All right. So first of all, good evening. So guys, like என்ன சொல்றது இன்றைக்கு நாம பைத்தானோட செகண்ட் கிளாஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாம இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறோம். அப்போ பைத்தானுக்கான இன்ட்ரடக்ஷன் கன்செப்ட்ல நேற்று லாஸ்ட் கிளாஸ் கழிச்சிருந்தாங்க. இன்றைக்கு நம்ம பைத்தான் ப்ராக்டிக்கல் கன்செப்ட்ல கொஞ்சம் கதைப்போம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த பைத்தான் பேசிக்ல இருந்து இன்டர்மீடியட் லெவலுக்கு போகிறதா எங்களோட இந்த 1 மந்த்துக்கான டார்கெட். அதன்படி தான் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு 30 minutes to 1 hour கிளாஸஸ் ஒவ்வொரு நாள் நடக்கும். ஸோ அதன்படி தான் கன்செப்டுகள் எல்லாமே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதை தவிர்த்து மிச்ச விஷயங்களில் முக்கியமானது இந்த வீடியோஸ் திருப்ப ஒரு ரெஃபர் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்ச வீடியோ பார்க்கல நினைக்கிறேன். ஓகே, ஜாயின் பண்ண தானே இப்போ திருப்ப என்ன பார்க்குறேன் அப்படின்னு யோசிச்சோமா என்னன்னு தெரியல. ரைட், ஓகே ஃபைன். அடுத்த விஷயம், ரெண்டாவது தேவையான விஷயங்களை நோட் பண்ணி எழுதி பார்க்கக்கூடியது. மூன்றாவது விஷயம் ப்ராக்டிஸ் பண்ண பார்க்கக்கூடியது. லேப்டாப் இருந்தால் கட்டாயம் அதை என்வரன்மெண்ட் செட்டப் பண்ணி ட்ரை பண்ணி ஒருக்கா ரன் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு மைண்டில் அது பதிகிறதுக்கு ஓகே இருக்கும். ரைட். ஸோ அப்போ நேற்று நாம பைத்தான் என்றா என்னன்றதை கதைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் என்றா என்ன, ப்ரோக்ராமிங் என்றா என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்றா என்ன, ஸோ இதில் பைத்தானை நாம படிக்கிறோம், என்னென்னு படிக்கலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், தென் அதை எப்படி ரன் பண்ணலாம், ரன் பண்ணுறதுக்கு ஆன என்வரன்மெண்ட் செட்டப் எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றதெல்லாம் கதைச்சு நேற்று ஒரு பைத்தான் பேசிக் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துருந்தாங்க. என்ன ஸோ இதுவளவு முதல் கிளியரா இந்தியன் செஷன் கன்செப்டுக்குள்ள நாம போலாமா? ஓகேயா? இல்ல ஏதாவது கேட்க வேண்டி இருக்கா என்கிட்ட? ஆல்ரைட், ஓகே டன். அப்போ நாம இந்தியன் பைத்தான் கன்செப்ட் திருப்ப நாம ஃபைல்கள் சேவ் பண்ணி ரன் பண்றதுலேருந்து நாம போவோம். ஸோ ஐம் ஜஸ்ட் டிலீட்டிங் தி ஸ்டப்ஸ். நான் இப்போ திருப்ப இதை டிலீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். ஸோ யூ நோ தட் என்னது எங்களோட திஸ் பிசி கன்செப்டுக்குள்ள நான் இப்போ உதாரணத்துக்கு புக்கர்ஸில் லைக் எங்களோட புக்கர்ஸ் ப்ராக்டிக்கல் கன்செப்டில் நாங்கள் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கோம் பைத்தான் B1 சொல்லி. இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நாங்கள் செய்ய போகிற எல்லா ப்ராக்டிஸ் ஃபைல்களையும் சேவ் பண்ணி வைக்க போகிறோம். ஏன்னா சேவ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் வி ஆர் கோயிங் டு ட்ரீட் ஆஸ் அ ஒர்க் பிளேஸ். ஒரு ஒர்க் பிளேஸ் மாதிரி ட்ரீட் பண்ண போகிற ஒரு இடம் தான் இந்த பைத்தான் B1 என்ற இந்த செக்மெண்ட். ஸோ இப்போ இந்த ஃபோல்டரில் வச்சு நாம் எல்லா ஃபைல்களையும் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஈஸியஸ்ட் ஸ்டெப் வந்து இதில் இந்த லொக்கேஷனை பேஸ் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணுறது. விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்றா என்ன? ஒரு எடிட்டர். நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஒரு எடிட்டரில் ஒன்று தான் விஷுவல் ஸ்டுடியோ கோட். அப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நார்மலான வழி CMD அண்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி கோட் அண்டு கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து டாட் அண்டு கொடுக்குறது. ஸோ பேசிக்கலி ஸோ எங்கள்கிட்ட பைத்தான் B1 என்ற இந்த ஃபோல்டருக்குள்ள எம்டிஆ ஃபோல்டர்ஸ் லைக் என்ன சொல்றது, ஒரு ஃபைலும் இல்லை. லைக் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபைல் கன்செப்டை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கு. எது? இந்த பைத்தான் ஃபோல்டரை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் தென் நாம இப்போ செய்ய போகிறது, நார்மலாக ஒரு பைத்தான் ஃபைலை ரன் பண்ண போகிறோம். பைத்தான் ஃபைல்களை கிரியேட் பண்ண போகிறோம்னு சொன்னால் முதல் சிம்பிளாக அதை பேர் வச்சு நாம் அந்த ஃபைலை கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன் sample.py என்று சொல்லி. py என்றது பைத்தான் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். அப்போ நாம ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். யூ நோ தட் இப்போ வந்து அது வந்து அப்பியர் ஆகும் இங்க sample.py. இப்போ நாம் இதை ரன் பண்றதுக்கு எங்களுக்கு தெரியும், நான் நேற்றே சொல்லியிருப்பேன், எக்ஸ்டென்ஷன்ஸ்ல போய் நாம பைத்தான் என்று தேடி பார்த்தா ஆல்ரெடி இருக்கும். ஆனா அந்த பைத்தான் ஒவ்வொரு நாளும் போய் எக்ஸ்டென்ஷன்ல போய் தேடி பார்த்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா ஒருக்கா நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த பைத்தான் இன்ஸ்டால்டா இருக்கும். ரைட். அதனால நான் சும்மா ஓப்பன் பண்ணி காட்டணும். அதனால இப்போ உங்களால இந்த ஃபைலை இங்கேயும் ரன் பண்ண முடியும். பேசிக்கா சொன்னா பைத்தானோட பேசிக் ஸ்டேட்மெண்ட், நார்மலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்றதுக்கு நாம பைத்தான்ல செய்ய வேண்டிய ஸ்டேட்மெண்ட் கோடிங் வந்து ஜஸ்ட் என்னது, லைக் என்ன பிரிண்ட் பண்ண போறோமோ அதை நாம வந்து பிரிண்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள கொடுத்தோம்னு சொன்னா தட் இஸ் திங். What is that? Yeah. ஸோ இப்போ வந்து இதுதான் விஷயம். ஸோ பேசிக். ஸோ எஸ், இப்போ பைத்தான்ல பிரிண்ட் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் ஹலோ ஜோன் புக்னு கொடுத்துருக்கேன். சர்வ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணால் யூ நோ த டெர்மினல்ஸில் இந்த ஃபைலை ரன் பண்ணதனூடாக இந்த அவுட்புட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. திஸ் இஸ் த திங். பேசிக்காக நம்ம வந்து நேற்று ஒரு என்வாயர்மெண்ட் செட்டப்பை செஞ்சு பார்த்தது. ஆனால் இதெல்லாம் ரன் ஆகணும்னா உங்களுக்கு தெரியும் பைத்தானை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும், பைத்தானை டெவலப் பண்ணிக்கணும். நான் பைத்தான் 3.12 எடுத்திருக்கேன். தேவைண்டா பைத்தான் என்ன இன்ஸ்டால் ஆகிருக்கு இல்லாட்டி என்ன புதுசாக இன்ஸ்டால் பண்ணணும் நீங்கள் CMDயில் போய் தேடி பார்க்கலாம். எப்படி தேடி பார்க்குறது? பைத்தான் ஹைஃபன் வேர்ஷன் என்று தேடி பார்த்தீங்கன்னா அந்த வேர்ஷன் காட்டும். ஸோ இதுதான் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நீங்களும் தேவையானதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். அது இந்த சைட்டுகளையும் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ரைட்.
ஸோ அப்போ இன்றைக்கு பேசிக்கா இன்றையிலேருந்து நாம பைத்தான் செட்டப்புக்குள்ள வந்துட்டோம். அப்போ பேசிக்கா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங்ன்ற கன்செப்டை விளங்கி உள்ளுக்க வந்த நாங்க பைத்தான் ரன் பண்றதுக்கான என்வாரன்மெண்ட்டை செட்டப் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்றது அப்படின்றது வரைக்கும் நேற்று பார்த்துருக்கோம். இன்றைக்கு ஃபர்ஸ்ட் கன்செப்ட்ல இருந்து, அதாவது பைத்தானுக்குள்ள வரக்கூடிய முதலாவது ப்ரோக்ராமிங் கன்செப்ட்ல இருந்து நாம பைத்தானை போறோம். இப்ப நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங்ன்றது ஏன் நாம படிக்கிறோம்னு சொன்னா, கம்ப்யூட்டருக்கு சில விஷயங்கள் புரியணும்னு சொன்னா திஸ் திங். இப்போ என்ன சொல்றது, நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு லாங்குவேஜ் பேஸ் பண்ணி கொடுக்க போறேன். ஸோ தட் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று தான் இந்த பைத்தான் எடுத்துக்கணும். இப்போ பைத்தான நான் என்ன விஷயம் சொல்றதா இருந்தாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இப்போ ப்ரோக்ராம்ல சொன்னா அதை லைன் பை லைனா இன்டர்பிரேட் பண்ணி தர போற ஆள் தான் இந்த பைத்தான் இன்டர்பிரேட்டர் கான்செப்ட் இதெல்லாம். ரைட். அப்போ இப்போ இங்க நடக்க போற விஷயத்தை எடுத்துக்கொண்டா, 1 minute. ஆல்ரைட். ஸோ அப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு பைத்தான ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ண போறோம். ஒரு பேசிக்கா நம்பர்களை வேண்டுறது, கூட்டுறது, எடுக்கிறது, பிரிண்ட் பண்றது, அதுகளை டெஸ்ட் பண்றது, கண்டிஷன்ஸ்கள் கொடுக்கறது, லைக் எப்படி நாம நார்மலா ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங் பேசிக்கல புரிஞ்சு சொல்ல போறோம்ன்றதை மட்டும் தான் நாம இந்த கோர்ஸ்ல பார்க்க போறோம். அதை தவிர டீப்பா கணக்கு விஷயங்கள் இருக்கு, அடுத்தடுத்த லாங்குவேஜஸ் இருக்கு, ஜாவா இருக்கு, C++ இருக்கு. என்ன ஒரு ஒரு ஐடி டிகிரி படிக்க போற நீங்க ஏ லெவல் படிச்ச நீங்களா இருந்தா, இந்த ஏ லெவல் படிச்சு இந்த ஐடி டிகிரி யூனிவர்சிட்டிக்குள்ள போற நீங்களா இருந்தா, இந்த நடுவில் இருக்கிற அந்த இடைப்பட்ட காலப்பகுதிக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறது பெட்டர். மேபி லைக் பைத்தான், மேபி லைக் C++, மேபி லைக் ஜாவா. ஸோ ஓகே தான். ஏன்னு சொன்னா அந்த ஐடியா ஒன்று கிடைக்கும். தென் அதை வச்சு கணக்கு அங்கே வரும் போது அங்கே செமஸ்டருக்கு ஒரு லாங்குவேஜ் எப்படியும் வந்தே தீரும். மேபி லைக் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 to 5 லாங்குவேஜஸ் நீங்க எப்படியும் இந்த ஃபுல் டிகிரிக்குள்ள படிக்கத்தான் வேணும். தட் இஸ் த திங். அதுக்காக எல்லாத்தையும் இப்பயே படிச்சு கொண்ட அவசியமும் இல்லை. ஐடியாவை புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராமிங் கான்செப்டை புரிஞ்சாலே மிச்ச விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா மற்ற லாங்குவேஜ்லயும் அதை எப்படி செய்யற ஐடியா வந்துட்டா ஓகே. தட் இஸ் த திங். அப்போ ஆக்சுவலி இங்க ப்ரோக்ராமிங் கான்செப்ட் தான் மேட்டர் ஒழிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை. ப்ரோக்ராமிங் கான்செப்ட் புரிஞ்சுட்டா ரைட், பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, செக் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, இது இதை விட பெருசா இருக்கா சின்ன பாக்குறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இந்த ஐடியாலஜி புரிஞ்சுட்டா பிறகு ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இருந்து ஒரு லாங்குவேஜுக்கு சுவிட்ச் ஆகிக்கொள்ளலாம் ஈஸியா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் த லைக் ஒரு ஒரு மோஸ்ட் சூட்டபிள் வே லைக் லேர்னிங் த ப்ரோக்ராமிங் கன்செப்ட்ஸ், நாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அப்போ பேசிக்கா பைத்தான்ல ஸ்டார்ட் பண்றது இட்ஸ் டோட்டலி ஓகே. ஸோ அப்போ அதன்படி நாம வந்து இப்போ பைத்தானை 1 by 1 லேர்ன் பண்ண போறோம். ரைட். ஸோ ஐ திங்க் லைக் உங்களுக்கும் ஓகேன்னு நம்புறேன். இப்போ லாஸ்ட் கிளாஸ் விஷயங்கள் இன்றைக்கு நான் திருப்பி அதுகளை கதைச்சிருக்கேன். அதன்படி நான் பைத்தானுக்குள்ள நேற்று பைத்தான் என்ன, பைத்தான் இன்ட்ரடக்ஷன் கன்செப்டுகள், மேபி லைக் பைத்தானோட ஹிஸ்டரி, பைத்தான் எப்படி ரன் ஆகுதுன்ற கன்செப்ட், அண்ட் பைத்தான் ஒரு சார் கோட் என்வரன்மெண்ட் செட்டப், பைத்தான் எப்படி ரன் பண்ணணும், எப்படி விஷயங்கள், பைத்தான் ஃபைல் இன்ஸ்டால் பண்றது எப்படி, பைத்தான் கன்செப்ட் எப்படி செக் பண்றோம், என்ன வேர்ஷன் எங்கள்ட்ட இருக்குன்னு செக் பண்றோம், தென் அதை விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல எப்படி ரன் பண்றோம்ன்ற வரைக்கும் கணக்கு விஷயங்கள் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கு பேசிக்கா பைத்தான் சின்டெக்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்டா நாம வரும் பைத்தான்டா எப்படி இருக்கு. யூ நோ தட் பைத்தான்ன்றது பேசிக்கா இப்படித்தான் ரன் பண்ணி காட்டுவாங்கன்னு இல்லை. சில டைம் நீங்க கேம்பஸ் போகும்போது அங்கேயும் பைத்தான் படிப்பிக்கிறாங்கண்டா, லைக் என்ன சொல்றது, அங்க வச்சு உங்கள்கிட்ட பைத்தான் வந்து இப்படி ரன் பண்ணுவாங்கன்னு இல்லை, எப்படி ரன் பண்ணுவாங்கடா நான் அதே ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்க தானே பைத்தான் ஃபைல் இருக்கு, sample.py. ஸோ இந்த இடத்துல சிஎம்டியை நேரடியாக உருவாக்கிட்டு, அதாவது சிஎம்டியை கால் பண்ணிட்டு விஷுவல் ஸ்டுடியோவில் போய் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணாமல இந்த இடத்துல வச்சு பைத்தான் ஃபைலை ரன் பண்ண முடியும். அதாவது இதுதானே இந்த பாத் ஃபைல், கூகஸ் அகாடமி ப்ராக்டிகல்ஸ் பைத்தான் V1 ஃபோல்டர், இந்த இந்த பாத் ஃபைல் வழியாக சொல்லி இந்த பாத் ஃபைல் இதுல தானே இப்போ sample.py இருக்கு. அதை இப்படியே ரன் பண்ணலாம். அப்படின்னா பைத்தான் என்டர் என்ன பேர்ல இருக்கு, sample.py என்று கொடுத்து என்டர் கொடுத்தா அது ரன் பண்ணி காட்டும். ஸோ பைத்தான் ஸ்பேஸ் விட்டு ஃபைலோட பேர் அடிச்சு எக்ஸ்டென்ஷனை கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செய்யணுமோ அதை ரன் பண்ணி காட்டும். இப்படியும் ரன் பண்ணலாம். டெர்மினல்ஸ்ல ரன் பண்றேன்னு சொல்றாங்க. என்ன இது ஒவ்வொரு முறையும் இந்த லொகேஷனுக்கு வந்து அந்த பைத்தானை கொடுத்து ரன் பண்ணி காட்டுறோம். இது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இப்போ இது இப்படித்தான் சில டைம் உங்களோட கேம்பஸ்ல படிச்சு ரன் பண்ணி காட்டுவாங்க. ஸோ இது டெர்மினல்ஸ் வச்சு ரன் பண்றது ஒன்று. நாம அப்படி என்னதுக்கு, நாம கோடிங் இங்க வச்சிருக்கோம், ஃபைல்கள் இங்க மெயின்டைன் பண்றோம், இங்க அடிக்கிற கோடிங்க ரன் பண்ற பட்டனை கொடுத்து இங்க ரன் பண்றோம் அப்படின்ற ஐடியால நான் இப்போ உங்களுக்கு இதில் செஞ்சு காட்டுறேன். அப்ப 2 விதமாகவும் செய்யலாம்ன்ற இந்த விஷயத்தையும் விளங்கி கொள்ளணும். பிறகு குழம்பிடக்கூடாது. என்ன இங்க நாம இப்படி படிச்சுட்டு போனோம், அங்க வந்து இப்படி சொல்றாங்கன்னா இல்ல. ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் ஒவ்வொரு விதமான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, ஒவ்வொரு விதமான மெத்தட்ஸ் இருக்கு, டெக்னிக்ஸ் இருக்கு ப்ரோக்ராம் பண்றதுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் ரன் பண்றதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு. சரியா, பிறகு குழம்ப கூடாது. ஸோ பேசிக்கா ப்ரோக்ராம
சாரி, ரன் பண்றதுக்கான மெயின் கான்செப்டுகள் இப்படித்தான் ஸ்டார்ட் ஆகும் என்றதை விளங்கிக் கொள்ளுங்க. ஸோ பேசிக்கான திங் வந்து என்னன்னு சொன்னா, இப்போ உங்களோட கன்செப்ட்ல வந்து இந்த சின்டெக்ஸ் கன்செப்ட், அப்போ பைத்தான்ன்றது டாட் பிஒய் என்று தான் ஃபைலை சர்வ் பண்ண போற முதலாவது விஷயம். அண்ட் தென் அதுக்கு பிறகு நாம செய்யக்கூடிய பேசிக் கன்செப்டுகள் இன்டென்டேஷன் எல்லாம் சொல்ல கணக்கு விஷயங்கள் இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் உங்களுக்கு முதலாவது பாயிண்ட் யூ நோ தட் என்னது, I will write it down, right? ஸோ அப்போ பைத்தான்ன்ற ஒரு விஷயத்துல முதலாவது விஷயம் பைத்தான் இன்ட்ரடக்ஷன். பைத்தான் என்ன, இந்த ப்ரோக்ராமிங் எப்படி ரன் ஆகுது அப்படின்ற விஷயம், அது ஓகே. ரெண்டாவது விஷயம் பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்றது, ஸோ ரன்னிங் என்வாரன்மெண்ட், அதைத்தான் செட்டப் பண்ணி முடிச்சோம் நேற்று. மூன்றாவது டாட் பி ஃபைல்களை ரன் பண்றது, அதைத்தான் இன்றைக்கு இப்போ பார்த்தோம் டெர்மினல்ஸில் ரன் பண்றது, சிஎம்டி. அப்படி இல்லாட்டி நாம விஎஸ் கோடில் ரன் பண்றோம் வித் எக்ஸ்டென்ஷன் இருக்கிறத ஹெல்ப்பால தான். எக்ஸ்டென்ஷன் இல்லாட்டி விஎஸ் கோடில் சும்மா ரன் பண்ண முடியாது. இப்படி ரன் பண்ணி பார்க்குற விஷயங்களை பார்த்தோம். இனி நாலாவதா பார்க்க போற விஷயம் ஒரு ஒரு பைத்தான்ல நான் நார்மலா நாம கதைக்க போற விஷயம் பைத்தான்ல வேரியபிள்ஸ். அது என்ன பைத்தான்ல வேரியபிள்ஸ் அப்படின்னு சொன்னா, பைத்தான்ல வேரியபிள்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நாம ஒரு ஒரு பேசிக்கா ஒரு ப்ரோக்ராம் உருவாக்குறோம், அதுக்கு தானே இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்ப இந்த ப்ரோக்ராம்ல என்ன கையாளப்பட போகுது, ஹேண்டில் பண்ணப்பட போகுது, எல்லாமே டேட்டா. அந்த டேட்டா கிட்ட கட்டாயம் ஒரு வேல்யூ இருக்கும், என்ன ஒரு வேல்யூ இருக்கும். உதாரணத்துக்கு நேம் என்று சொன்னா நேம் ஈக்குவல் டு ஜான் அப்படின்றது ஒரு வேல்யூ. ஏஜ் என்று சொன்னா ஓகே, ஏஜ் ஈக்குவல் டு 30 அப்படின்றது ஒரு வேல்யூ. அப்ப இது ஒரு டேட்டா, தென் இது ஒரு வேல்யூ. அப்ப இதைத்தான் ஆக்சுவலி நம்ம ஒரு வேரியபிள்னு சொல்லணும். இது மாறக்கூடிய வேல்யூவா இருந்தா, உதாரணத்துக்கு இப்ப நேம் ஜோன், இன்னொரு டைம் ஊக்கு ரெண்டு மாறிடும் அப்படின்னு சொன்னா தட் இஸ் வேரியபிள். அப்ப நாம ஒரு பைத்தான்ல நாம வந்து வேரியபிள்ஸை கிரியேட் பண்றது அப்படின்ட்டு சும்மா பேசிக்கா நான் பைத்தான் ப்ரோக்ராமிங்குள்ள ஒரு ரெண்டு வேரியபிள் வேணும். ஏ என்ற பெயர்ல 5 என்ற ஒரு வேல்யூ வச்சிருக்கிறவர், பி என்ற பெயர்ல 6 என்ற ஒரு வேல்யூ வச்சிருக்கார், சி என்றவர் ஏயையும் பியையும் கூட்டின தொகையை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபரேஷன் இருந்தா இது எல்லாமே நார்மலா பைத்தான்ல எழுதுற விதம் தான், செமிகுலன் தவிர. ரைட், திஸ் திங். இதே விஷயம் பக்கத்திலேயே விளக்கத்துக்காக என்ன சொல்றது, இது ஏ என்றது யாரு அப்படின்னு ஒரு விளக்கம் தேவை. ஆனா அது ப்ரோக்ராமிங் இன்டர்பிரிட்டருக்கு தேவை இல்லை, பார்க்குற டெவலப்பருக்கு தேவை. அவருக்கு ஒரு புரியணும், அதுக்காக ஒரு கமெண்ட் அடிச்சு வைக்கிறேன். அதை கமெண்டா கோடிங்கன்னு நினைக்க கூடாது இன்டர்பிரிட்டர். அப்ப அதுக்காக நான் முன்னுக்கு ஒரு ஹேஷ் சிம்போல் போட்டுட்டு எழுதுறேன். ஸோ திஸ் இஸ் ஃபோர் வேரியபிள் அப்படின்னு எழுதினோம்டா இந்த லைனை இக்னோர் பண்ணிடும் இன்டர்பிரிட்டர். இதை கோடிங் அதுக்கு எடுத்துக்கொள்ளாது, இவ்வளோத்தையும் தான் அது கோடிங் எடுத்துக்கொள்ளும். அப்ப இது அப்ப என்னன்னு சொன்னா இதை நாம சொல்லுவோம் கமெண்ட்ஸ். ரைட், ஒரு ரன் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ரெண்டை. ஸோ ஏன் கமெண்ட்ஸ் அதெல்லாம் நான் சொல்றேன். இப்போ ஜஸ்ட் சேயிங், உதாரணத்துக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல நான் பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 6, சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ரைட், இப்போ பிரிண்ட் பண்ண போறேன் சிஏ, ரன் பண்றேன், சேவ் பண்ணி ரன் பண்றேன். பாருங்க, இப்போ ஹலோ ஜோன் புக் ரெண்டு மாறுறது இவருக்குரியது. மிச்ச ஆபரேஷன் எல்லாம் உள்ளுக்கு நடக்குது. ஏக்குள்ள 5 ஒரு வேல்யூ இருக்கு, பிக்குள்ள 6 ஒரு வேல்யூ இருக்குது, சிக்குள்ள ஏஎம் பிஏயும் கூட்டினா வேல்யூ, அப்போ 6 5 கூட்டினா அந்த அர்த்தம் 11 அப்படின்னு இந்த ரெண்டு வேல்யூயும் வருது. அதை பிரிண்ட் சி கொடுத்துருக்கேன். இது ஒரு விஷயம், இது கோடிங் ஸ்டேட்மெண்ட். இதே கான்செப்ட்ல பக்கத்துல நான் ஒரு விஷயம் எழுதுறேன், ஹேஷ் என்று போட்டு. ஸோ முதல் எழுதி காட்டுறேன் சும்மா. ஸோ திஸ் இஸ் வெல்கம் மெசேஜ் என்று போடுறேன். எதுக்காக போறேன் திஸ் இஸ் வெல்கம் மெசேஜ் என்று, இது ஒரு வரவேற்புக்கான மெசேஜ் அப்படின்னு போறேன். இது யார் பாக்குறது, இன்னொரு கோடிங் டெவலப்பர் ஒரு ஆள் உங்களோட கோடிங்க பாக்குறேன்டா அவருக்கு இது புரியணும் ஏன் நீங்க எழுதிருக்கீங்க, அதுக்காக நீங்க எழுதுற ஒரு விவரணம் மட்டும் வைப்போம். ரைட், ஆனா நீங்க இப்படி எழுதி விட்டுட்டீங்க, இப்ப ரன் பண்றீங்க, பாருங்க இது என்ன செய்ய போகுது, எரர் காட்டுது. பாருங்க திஸ் இஸ் த மெசேஜ்ன்றதுல எரர் காட்டுது அப்படின்னு. ஏன்னா இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்டா, இதுக்கும் ஒரு கோட் வேர்டாண்டு தான் இது எதிர்பார்க்கும் இந்த பைத்தானை ரன் பண்ற இன்டர்பிரிட்டர்.
அப்ப இல்ல இது யூசருக்கு இல்ல, ப்ரோக்ராமிங் இல்ல, இது இன்டர்பிரேட்டர் டெவலப்பர் வந்து புரிஞ்சுள்ளதுக்காக நான் அது ஒரு விவரணம், ஒரு விளக்கம். அப்ப இது ஒரு கொமெண்ட் சொல்லி நான் இப்படி ஒரு சிம்போல் மார்க், ஹேஷ் சிம்போல் மார்க்கை போட்டுவிட்டா இனிமே இந்த பைத்தான் ஃபைலை ரன் பண்ணும்போது இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஹேஷ் சிம்போலுக்கு அங்கால போட்ட எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இக்னோர் பண்ணப்படும். அதாவது இதை இன்டர்பிரேட்டர் கணக்கெடுக்காது, நான் மட்டும்தான் இதை பார்ப்பேன். இப்போ நான் சர்வ் பண்ணி காட்டுறேன். நார்மலாக கேஷுவலாக ரன் ஆகும். இவரையும் கணக்கெடுக்கலைன்னா இது இப்போ கமெண்ட். ஸோ தட் இஸ் கமெண்ட்ன்றது ஹேஷ் சிம்போல் போட்டு அங்கே எழுதப்படுற எல்லாமே கமெண்ட். அதை இன்டர்பிரேட்டர் கணக்கெடுக்காது. ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதும் இந்த கமெண்ட் எழுதுறதும் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதுலேயும் எழுதுறேன். ஸோ சி இஸ் த சமேஷன் ஆஃப் ஏ அண்ட் பி. இதெல்லாம் என்னது பேசிக்காக சொன்னால் எங்களோட ஒரு ஒரு மேபி லைக் ஒரு கமெண்ட் கன்செப்ட் நான் ரன் பண்ணி காட்டினா ஒரு பிரச்சனை இல்லை இதில். ஸோ அப்போ இதைத்தான் கமெண்ட்ஸ் கான்செப்ட்னு நாம சொல்கிறோம். பேசிக்காக கமெண்ட்ஸ் என்ற கான்செப்ட் இங்கே இப்படி தான் வருது. ஸோ கமெண்ட்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் கான்செப்டில் பேசிக்கானது வேரியபிள்ஸ். ஸோ அடுத்த விஷயம், இந்த வேரியபிள்ஸை வச்சு தானே, வேரியபிள்ஸை வச்சு டேட்டாக்கள் எடுக்கிறோம், ஸ்டோர் பண்ணுறோம், ஸ்டேட்மெண்ட்டுகள் எழுத போகிறோம், கணக்கு கான்செப்டுகள் இருக்கு. ஆனால் மற்ற லாங்குவேஜஸ் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா, சிசி பிளஸ் வரும்போது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடியும் போதும் ஒரு செமிக்கலன் போடுவேன். நான் இப்போ இந்த ஒயிட் போர்டில் எழுதும் போது கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இப்படி செமிக்கலன் போட்டு தான் முடிக்கிறேன் நாங்கள். அதை ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர் அல்லது செமிக்கலன் சொல்லுவோம். பட் இங்கே அது தேவையில்லை, இங்கே அதை யூஸ் பண்ண தேவையில்லை. வளமையாகவே ஒரு லைன் முடியுது, இப்போ இந்த பிரிண்ட் எழுதி இவ்வளவு விஷயம் முடியுதுண்டா இந்த லைன் முடிஞ்ச கையுடனே இவர் முடிஞ்சதார் அர்த்தம். அப்போ நான் திருப்ப ஸ்டேட்மெண்ட் செமிக்கலன் ரெண்டு போட்டு அதை முடிச்சிட்டோம் என்று காட்ட தேவையில்லை. அதான் இங்கே பைத்தான்ல இருக்கிற விஷயம். சரியா விளங்கணும். அப்போ ஒவ்வொரு லைனும் என்னத்தை மீன் பண்ணுது, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடியுதுன்ற அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஏ ஈக்குவல் 5ன்றது முடிஞ்சது இங்கே அந்த ஸ்டேட்மெண்ட், ரைட்? இப்போ நான் இந்த பி ஈக்குவல் 6ன்றதை இப்படி போட முடியாது. ஏன்னா இது இவருக்குரிய ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த லைனை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு. அப்போ இவர் இங்கே தான் வரணும். சரிதானே? ஸோ இந்த 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 ஒரு பிரச்சனைக்குரிய கான்செப்ட் இங்கே இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்போ லைன் தான் நீங்கள் டெர்மினேட் பண்ணுற ஆள். இப்போ சின்டெக்ஸில் இந்த பிரிண்டிங் கான்செப்ட், இந்த வேரியபிள்ஸ் அண்ட் இந்த கமெண்ட்ஸ், இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியணும். ஸோ பேசிக்காக சொன்னால் லைக் என்னென்ன மாதிரி இந்த கான்செப்டுகள் நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுதான் இது நடக்கும், ரைட்? ஸோ அப்போ இனிஷியலி உங்களுக்கு இந்த வேரியபிளே டிக்ளேர் பண்ணுறோம். அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்கள் எழுதும் போதே நம்ம நார்மலாக ஃபுல் ஸ்டாப் அப்படியெல்லாம் போடுறது இல்லை, இது ஒரு லைன்லேயே எழுதுறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியணும். ஸோ அப்போ இதன்படி தான் நாம அவுட்புட் பண்ண போகிறோம். முதலாவது விஷயம் என்ன, எந்த ஒரு ப்ரோக்ராம்னாலும் ஏதோ ஒரு மெசேஜே சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏடிஎம்க்கு போறீங்க, ஏடிஎம்ல போய் காட்ட போடுறீங்க, உடனே ஒரு அவுட்புட் மெசேஜ் வருது, என்டர் த பின் நம்பர். அதுக்கப்புறம் சரியா இருந்தா இது, பிள்ளையா இருந்தா இது அப்படின்னு சொல்றோம். சரி. ஸோ அப்போ இங்கே வந்து நடக்க போகிற விஷயம், அப்போ அவுட்புட்டுகளை காட்டுறதுக்கு நாங்கள் பாவிக்க போகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் யாரவர் நாம முதல் நேற்றையிலேருந்து படிச்சுட்டு இருக்கிறாள் பிரிண்ட். ஸோ இந்த பிரிண்ட்ன்ற வார்த்தையினூடாக நாம் எந்த ஒரு விஷயத்தையும் பேசிக்காக நாம் என்ன செய்யறோம், ரன் பண்றோம். ஐ மீன் லைக் அவுட்புட்ல ஒரு நியூ லைன்ல ஒரு பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். இதுதான் பிரிண்ட் இது செய்யற வேலை, ரைட்? பிரிண்ட் செய்யற வேலை வடிவாக கவனிச்சுக்கணும். இந்த பிரிண்ட்ன்றது இதுதான். அப்போ வடிவா பார்த்துக்கொள்ளணும் இந்த பிரிண்ட்ன்ற கான்செப்ட். இந்த பிரிண்ட்ல ரெண்டு விதமான பிரிண்ட் இப்போ இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க கண்ணுக்கு முன்னுக்கு. என்ன, இங்க பாருங்க டபுள் கொட்டேஷன் போட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா இங்க டபுள் கொட்டேஷன் போடாமல பிரிண்ட் ஆயிருக்கு. அது என்ன அப்படி அப்படின்னு சொன்னா, டபுள் கொட்டேஷனுக்குள்ள போட்டதுன்ற அர்த்தமே இது அப்படியே பிரிண்ட் பண்ணுங்க, இதை பற்றி எந்த கேள்வியும் கேட்காதீங்க அப்படின்றதுதான். ஸோ ஹலோ ஜோன் போக்குறா, ஹலோ ஜோன் போக்குறா அப்படியே பிரிண்ட் ஆகுது. பட் இங்க சிஏ டபுள் கொட்டேஷனுக்குள்ள போடல, அப்ப இவர் கட்டாயம் கேள்வி கேட்பார். பைத்தான் கேட்கும், என்ன பிரிண்ட்ன்றதுக்குள்ள சிஏ போட்டிருக்க, சிஏண்டா யாரு, நீ டபுள் கொட்டேஷன் போட்டு தான் நான் யாருன்றே கேட்டுக்க மாட்டேன், அப்படியே பிரிண்ட் பண்ணிப்பேன். நீ இங்க டபுள் கொட்டேஷன் போடல, அப்ப இது யாருன்னு சொல்லு. அப்ப இது யாரு, மேல பார்த்தா ரைட், சின்றது ஒரு வேரியபிள், அதுக்குள்ள ஏஎம்பிஐ கூட்டி இருக்கு. ஏஎம்பிஐன்றது 5 மாறும், 5 மாறும் கூட்டினா சின்றதுக்குள்ள 11 இருக்கு. பிரிண்ட் சி. அப்ப இது டபுள் கொட்டேஷனுக்குள்ள போடாதா, அவர் உடனே ஜோசிப்பார் டபுள் கொட்டேஷன்ல போடல. டபுள் கொட்டேஷன்ல போட்டிருந்தா ஜோசிக்கான சிஎன்டே பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா இங்க என்ன நடந்திருக்கு, சி என்ற டபுள் கொட்டேஷன் போடல. அப்ப இது முதல் எங்கேயாவது தன்னாட்டே டிஃபைன் ஆயிருக்கான்னு பாப்பார். டிஃபைன் ஆயிருக்கு, சி என்றவர் இப்படி ஒரு ஆளுண்டு. சீக்கில் என்ன வேல்யூ இருக்கோ அதைத்தான் அவுட் புட் தருவார். அப்ப சி என்றே தராது இந்த முறை, என்ன டபுள் கொட்டேஷன் போடல. சி என்ற வேல்யூ தான் தரப்போகுது. சியோட வேல்யூ வந்து 11, அதான் 11 அவுட் ஆகுது, ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். உங்களோட மைண்ட்ல நீங்க இருக்க வேண்டிய முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வேரியபிள்ஸ்
அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த செமிகோலன் கான்செப்ட் அண்ட் டாட் பிவை என்று சர்வ் பண்றது, இதை ரன் பண்றது, இந்த ஆப்ரேட் பண்றது, இந்த பிரிண்ட் அவுட்புட் கான்செப்ட்ல கொண்டு வரதுன்னு சொல்ற இந்த விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் தெளிவாக இருக்கணும். டெக்ஸ்டைல பிரிண்ட் பண்றதும் வேரியபிள்ஸை பிரிண்ட் பண்றது, அதில் தான் நம்ம இந்த சின்றதை இப்போ நார்மலாக டிஃபைன் பண்ண அந்த விஷயங்கள். அதாவது டபுள் கொஸ்டின் எடுத்துட்ட விஷயம் இல்லை. ஒருவேளை இப்படி கேட்போம் பேசிக்கா, சார் அப்போ எப்படி நாம வந்து இப்போ த டோட்டல் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் சி, அந்த சி வேல்யூ வரணும் அப்படின்னு அப்படி இல்லைண்டா ஒன்றும் இல்லை. அப்போ நாமளே சொல்றோம் இல்லையா, த டோட்டல் ஆஃப்ன்றது ஒரு ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட், ஏன்னா ஒரு வசனம். அப்போ அதுக்கு வேல்யூ இல்லை, அது அப்படியே தான் சொல்லணும். இப்போ டோட்டல் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்றது வசனங்கள். இஸ் அப்போ ஏ அண்ட் பி இஸ் என்று வந்தா இதோட கமா, அப்போ த டோட்டல் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் என்ற இந்த வசனத்தோட சிஏ பிரிண்ட் பண்ணுங்க. சி என்ற சிஏவே பிரிண்ட் ஆகாது, சிக்கு ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதானே விஷயமே. அப்போ சிஏன்னு போட்டாச்சு. சர்வ் பண்ணி காட்டுறேன், ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்க இப்போ பாருங்க, ஹலோ ஜோன் குக்கர், த டோட்டல் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ். அப்போ இந்த அளவு அப்படியே லெட்டர்ல வந்துச்சு, சி என்றது அதுக்குரிய வேல்யூ அது வந்துச்சு. இந்த ரெட்டையும் சேர்க்கறதுக்கு இந்த மாதிரியான ஆலையும் இந்த மாதிரியான தனிச்சின்னுக்கிற ஆலையும் சேர்க்கறதுக்கு பாய்க்கலாம் ஒரு கமா. ரைட். ஸோ பேசிக்கா ஒரு கமா கன்செப்ட். அப்போ நார்மலா பைத்தான் கன்செப்ட்ல உங்களுக்கு இந்த 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 ஃப்ளோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். பைத்தான் கொமெண்ட்ஸ் உட்பட. ஏன் கொமெண்ட்ஸ் உட்படன்னா, உங்களுக்கு தெரியும் உங்களை மாதிரி இன்னொரு டெவலப்பர் தான் நடுவில் இருந்து ஒர்க் பண்ண போறாருன்னு சொன்னா அவருக்கு முதல் புரியணும் இதுல என்ன நீங்க எழுதிக்கிறீங்க, எதுக்கு எழுதிக்கிறீங்க, என்ன விஷயத்துக்கு எழுதிக்கிறீங்க. அந்த விஷயங்களை நீங்க தான் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த விஷயத்தை எங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு கமெண்டா நோட் பண்ணி ஹேஷ் சிம்போல் போட்டு நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. எதுக்காக, இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, ரீடபிலிட்டிக்காக, மற்றவருக்கு அது புரியறதுக்காக. ஸோ இதுதான் பேசிக்கா வந்து நார்மலா எங்களுக்கு இந்த வாட் இஸ் தட் கோல் லைக் எங்களோட இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அவுட்புட் கான்செப்டுகள் அண்ட் கமெண்ட்ஸுகள் அண்ட் வாட் இஸ் தட் வேரியபிள்ஸ். ஸோ அப்போ வேரியபிள்ஸ் ஒரு விஷயத்த நீங்க கிளியரா இந்த விஷயத்துல புரிஞ்சு கொள்ளணும் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி. ரைட். ஸோ இந்த விஷயமும் முதல் புரிஞ்சுதா? இப்ப கதைச்சு இந்த இந்த குட்டி விஷயம் புரிஞ்சுதா முதல்? ஆல்ரைட். இப்ப எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தாங்க. அப்ப ஓகே செஞ்சிருக்கீங்க, எல்லாம் ஓகே. என்னுடைய கேள்வி, இப்ப நேற்றையில இருந்து இப்ப வரைக்கும் படிச்ச இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி பாத்தீங்களா, தேடி பாத்தீங்களா, செஞ்சு பாத்தீங்களா? புரிஞ்சுதா? அதை கேட்குறேன். செஞ்சு பாத்தீங்களா, ரன் பண்ணி எல்லாம் ரன் ஆகுதா? இப்ப பைத்தான் கோடிங் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு தந்தா நீங்க ரன் பண்ணி காட்டலுமா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ரைட், ஓகே. அப்ப சரி. அப்போ ஓகே டன். சரி, அப்படின்னா நம்ம அங்கே சுவிட்ச் ஆகும். சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, சார் ஒரு லைன்ல ஒரு விஷயத்த கமெண்ட் அடிக்கிறேன்டா ஹேஷ். சரி சார், இதுவே அப்ப மல்டி லைன்ல கணக்கு தொடர்ந்து கமெண்ட் தான் வரப்போகுது, ஒரு பந்தி கணக்குக்கு பிறகுதான் திரும்ப கோடிங் வரப்போகுது. அப்படின்னா நாம அதை என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, அது ஒன்றும் இல்ல. ஹேஷ் சிம்போலுக்கு பதிலா இன்னொரு ஆள் இருக்கார், அதை இன்வெர்டட் கமாஸ்ன்னு சொல்லுவோம். லைக் இப்ப நான் உதாரணத்துக்கு இதுல ஒரு 3 லைனுக்கு கமெண்ட் அடிக்க போறேன்டா, முதல்ல இப்படி ஸ்டார்ட் பண்ணி விடு. ரைட். பேசிக்கா நம்ம ஒரு கொமெண்ட்டை ஸ்டார்ட் பண்றேன்னா கொமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். சிம்பிளா சொன்னா ஒரு வாட் இஸ் தட் கோட், லைக் இன்வெர்டட் கமா, லைக். ஸோ அது பேசிக்கா ஒரு மல்டி லைன் கமெண்ட்ஸ் லைக் பார்ப்போம். ஸோ இந்த மல்டி லைன் கமெண்ட்ஸ் இதுக்குள்ள நம்ம எந்தல படிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த லைன் 1, திஸ் இஸ் த லைன் 2, தென் திஸ் இஸ் லைன் 3. சர்வ் பண்றேன், ரன் பண்றேன். பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஒரு கான்செப்டும் இஷ்யூ இல்லை. ஏன் இஷ்யூ இல்லைன்னு சொன்னா அது கமெண்ட். இப்ப இது எப்படி ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட், ஒரு லைன்ல வாரது மட்டும் கமெண்ட் ஆகிச்சோ, இது எங்க தொடங்கி எங்க முடியுதோ அது வரைக்கும் வாரது எல்லாத்தையும் கமெண்ட் ஆகிக்கும்.
சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட், இப்படி ஒரு கமெண்ட் கன்செப்ட்கள் இருக்கு. ஏன்னா ஒரு வரியிலே நம்ம எல்லாத்தையும் அடிக்க போற முடியும் இல்லை. அப்கோர்ஸ் கணக்கு டைம்கள் கணக்கு லைன்களை யூஸ் பண்ண முடியும். அந்த டைம் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா இதுதான் அந்த கன்செப்ட். மல்டி லைன், சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட் என்ற ரெண்டு விஷயம் இருக்கு. அதைத்தான் நான் உங்களுக்கு புரியப்படுத்துறேன். அடுத்து என்ன கமெண்ட்டை தவிர கதைச்சினாங்க வேரியபிள்ஸ். இப்போ ஏபிசி அதுக்குள்ள இருக்க வேல்யூஸ் அப்படின்னு வேரியபிள்ஸை கதைச்சினாங்க. ஏன் வேரியபிள்ஸை கதைச்சினாங்க? இந்த வேரியபிள்ஸ் தான் அதை டேட்டா தட் இஸ் கோயிங் டு ஹோல்ட் த வேல்யூ. ஒரு 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 டேட்டா தனக்கண்டு ஒரு வேல்யூ வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொன்னா தட் இஸ் ஆக்சுவலி வேரியபிள். என்ன இந்த வேரியபிள் என்ன விஷயம் சொன்னா இந்த டேட்டாட வேல்யூ மாறிக்கொண்டிருக்கக்கூடியதா இருக்கும். இப்ப ஏக்குள்ள 5 இருக்கலாம், பிறகு பிக்குள்ள சாரி ஏக்குள்ள 10 இருக்கலாம், திருப்ப பிக்குள்ள 6 இருக்கலாம், இனிமே பிக்குள்ள 8 இருக்கலாம். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணும் போது அது வேரியபிள். இப்படி வேரியபிள்ஸை கிரியேட் பண்ணது பைத்தான்ல ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இது என்ன, இதுக்கு சமன் அப்படின்றது. கணிதத்துல நீங்க மாறி பார்த்துருப்பீங்க. இந்த பக்கத்துல இந்த பக்கத்து பார்த்துருப்பீங்க. ஏதாவது 9 சமன் 3 அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ இந்த 9 சமன் 9ல இருந்தா வாசிக்க வலிக்கிட்டு இருப்பீங்க. இங்க கம்ப்யூட்டிங்ல ரிவர்ஸ்ல வாங்க. 5 என்றது ஏக்குள்ள இருக்கு, 6 பிக்குள்ள இருக்கு. ஒரு கணம் நான் இப்ப ஏ ஈக்குவல் 7 என்று சொன்னா அதுல அர்த்தம் ஏக்குள்ள இங்க 7 போகுது. அப்ப 5 இல்லாமல போய் 7 போகுது அப்படின்ற அர்த்தத்துல நீங்க எடுபடு விளங்கி கொள்ளுங்க. இப்ப அதுக்கு ஏ இங்க 5 இருக்கு, பி 6 இருக்கு, திருப்ப ஏ 7 இருக்கு, இங்க ஏ பிளஸ் பி இருக்கு. என்ன விட வரும் நினைக்கிறீங்க சொல்லுங்க. the total of a and b is என்று போட்டு என்ன விட வரும்? 12. ஏன் கடைசியா a இட வேல்யூ 7 தான். சரி, அப்ப 7 சொல்றீங்க. சரி, ஆனா c இட வேல்யூ a பிளஸ் பி, c தான் அவுட்புட் பண்ண போறோம். அப்ப 12 அதானே? அப்படியா? சரியா? ஜோதிச்சு சொல்லுங்க, உடனே 12 சொல்லக்கூடாது. 13. ஏன் சி 13? ஏனண்டா ஏ பியோட கூட்டுப்படுது. 7 5 12 இல்ல, 7 6. ஏன்னா இப்ப பழசாவே இருந்த அந்த பியும் புதுசா வந்த ஏயும் சேர்ந்து ஏ பிளஸ் பி, அப்ப 13. ரைட், ரன் பண்ணி பார்ப்போம். 13. ஸோ இப்போ விஷயம் என்ன சொன்னா இதுதான் அந்த கான்செப்ட். பேசிக்கா எப்படி நாம இந்த 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 அவுட்புட் கன்செப்டுகளையும் நம்பர்ஸ் கன்செப்டுகளையும் பேசிக்கா பாவிக்க போறோம் அப்படின்றது. ரைட், இந்த முதல் புரிஞ்சிட்டுதான். ஏதாவது கேள்விகள்? ரைட், இப்ப விஷயம் என்னன்னு சொன்னா வேரியபிள்ஸ் ஒரு விஷயம் ஏபிசி தான் கொண்டு இல்லை. நம்பர் 1 நேம், மார்க்ஸ் 1 எப்படியும் பேர் வைக்கலாம். பட் பேர் வைக்கிறதுக்கு பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. கட்டாயம் லைக் என்ன சொல்றது, ஒரு ஒரு இங்க நாம பேர் என்று வரும்போது கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நாம ஃபாலோ பண்ணணும். அப்போ முதலாவது ஒரு வேரியபிளுக்கு நம்ம பேர் வைக்கிறோம். இப்போ இந்த ஏபிசிடி அப்படி மாதிரி பேர் வைக்கிறோம்னு சொன்னா கட்டாயம் ஒன்று எப்படி செய்யணும்னா லெட்டர்ஸ் அல்லது அண்டர் ஸ்கோர்ல இருந்தா ஸ்டார்டே பண்ணணும். ரைட், நம்பர்ல இருந்து அல்லது வேற ஒரு பிரச்சனையில இருந்து என்ன செய்ய ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. வேறு உதாரணத்துக்கு நேம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா இது லெட்டர்ஸ். அல்ல அண்டர் ஸ்கோர் நேம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இது அண்டர் ஸ்கோர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, பட் இப்போ நம்பர் இப்போ 7 நேம் அப்படின்னு ஒரு பேர் வைக்க முடியாது, ஏன்னா நம்பரோட ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுதான் விஷயம், முதலாவது விளங்கணும். அது ஒன்று. அடுத்த நாம் எப்படியுமே பேர் வைக்கும் போது ஒன்று எழுத்துக்கள் அல்லது நம்பர்கள், அதைத்தான் சொல்லுவோம் அல்பா நியூமரிக். அல்பா நியூமரிக்ல தான் பேர் வைக்கலாம், அதாவது A to Z 0 to 9. லைக் அப்ப பெரும்பாலும் என்ன சொல்றது, இப்ப நேம் என்ற இந்த விஷயங்கள் கேஸ் சென்சிட்டிவான விஷயங்கள். அதென்ன கேஸ் சென்சிட்டிவ் வேண்டாண்டா ஸ்மால் எழுதுற நேம்ன்றது வேற. அவங்கள பொறுத்தவரைக்கும் பைத்தான் பொறுத்தவரைக்கும் கேபிட்டல் எழுதினா நேம் வேற. ரைட், கேபிட்டலையே எல்லாத்தையும் எழுதினா அது வேற. அப்ப பிரச்சனை என்னடா, லைக் இந்த நேம் 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 என்ற இந்த 3 டேட்டாவுமே அல்லது வேரியபிள்ஸுமே வேற 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 ஆக்களா தான் கருதப்படும். காரணம் இவையெல்லாம் கேஸ் சென்சிட்டிவான ஆக்கள். கேபிட்டல் எழுதினா வேற ஆள், ஸ்மால் எழுதினா வேற ஆள் எடுத்துக்கொள்ளும். அப்ப இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப கேஸ் சென்சிட்டிவ். எதுக்குன்னு சொன்னா இந்த வேரியபிளோட பெயர்களுக்கு. ரைட், அப்ப பேசிக்கா சொன்னா இதுதான். அடுத்த விஷயம் கீவேர்ட்ஸ்கள். பைத்தான்ல இப்ப வருது இல்லையா கீவேர்ட். இப்ப பிரிண்ட்ன்றது ஒரு கீவேர்ட். இந்த பிரிண்ட்ன்றதையே பெயரா வைக்க முடியாது. ஸோ கீவேர்டுகளை பெயர் வைக்க முடியாது, நேம் ஆக்க முடியாது.
ஸோ இந்த அளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அமைவா தான் நீங்க ஒரு வேரியபிளுக்கு பேர் வைப்பீங்க. அப்போ உடனே ஏபிசிடி என்று வைக்கிறது மட்டும் ஈஸியான வழி இல்லை. உண்மையிலேயே ஒரு ப்ரோக்ராம்ல எப்படி அந்த ப்ரோக்ராம் கான்செப்ட்க்கு பேர் வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஏனென்றா இட் இஸ் ஒன் ஆஃப் த குரூஷியல் பார்ட் வைல் யூ ஆர் பிரிங்கிங் அ வேரியபிள் டு த ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமுக்கு வேரியபிள்ஸை கொண்டு வரும்போது பேர் வைக்கிற முறை என்பது ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற கன்வென்ஷனை நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். ரைட்? ஸோ திஸ் இஸ் த திங். Guys, 1 minute. ரைட். ஸோ இப்போ பேசிக்கான கான்செப்ட். இப்போ நாம வந்து இந்த பைத்தான் வேரியபிள்ஸை நாம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், அந்த வேரியபிள்ஸுக்குள்ள என்ன கான்செப்ட் வைக்கலாம் அப்படின்றது தான் அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறோம். அதான் நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்துருப்போம். பைத்தான் வேரியபிள்ஸை நாம பிரிண்ட் பண்ணுறது என்னண்டு, ரெண்டு வேரியபிள்ஸை எப்படி நாம சேர்த்து பிரிண்ட் பண்ணாங்க. ஸோ யூ நோ தட் எப்படி கம்மா போட்டுன்னு. ஸோ நம்ம ஒரு பைத்தானை ரன் பண்ண வந்தால் வேரியபிள்ஸையும் நாம பிரிண்ட் பண்ணலாம். அதே மாதிரி கன்ஸ்டன் இந்த இந்த மாதிரியான வசனங்களோட சேர்த்து வேரியபிள்ஸையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமாவை போட்டு பாவிச்சு நாம என்ன செய்யலாம், இங்க வந்து இந்த கன்செப்டுகளை ரன் பண்ணி பார்க்கலாம். பைத்தான்ல இப்போ நார்மலா கமெண்ட்ஸ் அடிக்கிறது, வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்றது, பிறகு வேரியபிள்ஸை பிரிண்ட் பண்றது, வசன நார்மலான இந்த ஸ்ட்ரிங்குகளை பிரிண்ட் பண்றது, டெக்ஸ்ட்டுகளை, தென் அதுகளை ரெண்டையும் சேர்த்து பிரிண்ட் பண்றது, இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். முதலாவது கான்செப்ட். இதைத்தான் நாம இன்றைக்கு மெயினா ஸ்கோப்பா பார்க்க வேண்டிய விஷயங்கள். அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி அண்ட் தென் அடுத்த விஷயங்கள் உங்களுக்கு தேவையான கான்செப்ட் பேசிக்கா சொன்னா, இதை இதை எப்படி சொல்லுவோம், இதை எப்படி நாம சொல்லுவோம்னு சொன்னா, இட்ஸ் அ கன்காட்டினேஷன் ஆபரேட்டர். ஆக்சுவலி பிளஸ் அல்லது கமா, பிளஸ் அல்லது கமா, இந்த ரெண்டு ஆபரேட்டரையும் நாம கன்காட்டினேஷன் ஆபரேட்டர் சொல்லுவோம். அதாவது ரெண்டையும் சேர்த்து ரன் பண்ணக்கூடிய ஆக்கள். ரைட்? கன்காட்டினேஷன் ஆபரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ மேபி லைக் இப்போ நான் இதுல ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இப்போ இதுல first name equal to, so first name equal to, so John and வைக்கிறேன். Then middle name equal to Ibrahim. Then last name equal to Booker. ஸோ இப்போ இது இவ்வளவும் மூன்று பேர், என்ன மூன்று வேரியபிள், மூன்று டேட்டா. இப்போ நான் மூணு டைம் சேர்த்து வர மாதிரி ஒரு பிரிண்ட் பண்ண போறேன் பாருங்க. பிரிண்ட் லைக் என்ன சொல்றது, what is that called, like your full name is என்று போட்டு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா பிளஸ் ஃபர்ஸ்ட் நேம். சரிதானே? பிளஸ் ஃபர்ஸ்ட் நேம், இதோட ஒரு ஸ்பேஸ். அப்போ ஒரு ஸ்பேஸ்ன்றதும் ஒரு கேரக்டர் தானே. அப்போ ஒரு கேரக்டர் திருப்ப பிளஸ், சாரி, மிடில் நேம் திருப்ப பிளஸ் டபுள் கொட்டேஷன் ஸ்பேஸ் திருப்ப பிளஸ் லாஸ்ட் நேம், என்ன லாஸ்ட் நேம், அதோட முடிக்க போறோம். இப்போ சர்வ் பண்றோம், ரன் பண்றோம். ஸோ யுவர் ஃபுல் நேம் இஸ் ஜோன் இப்ராஹிம் புக்கு. ஸோ இங்க பிளஸும் போட்டுருக்கலாம், கமாவும் போடலாம். ஸோ அதை நாம என்னன்னு சொல்லுவோம், கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர். சரிதானே? ஸோ அதை நாம சொல்றது ஸோ கன்காட்டினேஷன். லைக் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க எக்ஸல்ன்ற ஒரு விஷயத்துல நாம இந்த விஷயத்தை வச்சிருப்போம். ரைட்? ஸோ ஆப்ரேட்டர், திஸ் இஸ் த ஸ்டாப். ஸோ நம்ம இப்படி விஷயங்களை நாம செய்யறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர். அவுட்புட் வேரியபிள்ஸ் அது வேறொன்றும் இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ வேரியபிள்ஸை நாம இப்படிலாம் பிரிண்ட் பண்ணி காட்டலாம்ன்றது ஒரு பக்கம். சரி, ஆக்சுவலி அப்ப
நான் இந்த மாதிரி டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுக்குறேன், ஏன்னா இது டெக்ஸ்ட்ன்றதால. நம்பர்ஸ் கொடுக்கும்போது பாருங்க சும்மா கொடுக்குறேன், ஏன்னா அது நம்பர்ஸ்ன்றதால. இதுகளேன்னு சொல்லுறேன், இதுகளே இப்படி வித்தியாசப்படுதுன்னு சொன்னா, ஒவ்வொரு டேட்டாக்களுக்கும் உரிய வேல்யூவை பேஸ் பண்ணி அதுகளுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு டேட்டா டைப் இருக்கு. இந்தந்த டேட்டா இந்தந்த டைப் ஆனது, இது நம்பர்ஸ், இது டெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி டேட்டா டைப்ஸ் கொஞ்சம் இருக்கு. அந்த டேட்டா டைப்ஸ் பைத்தான்லையும் இருக்கு, ரைட்? அந்த டேட்டா டைப்ஸ் பைத்தான்லையும் இருக்கு. அப்ப என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு சொன்னா, ஸோ டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொன்னா, பேசிக்கா நம்பர் வேல்யூஸ் வரும்போது, அதாவது நியூமரிக்கான வேல்யூஸ் வரும்போது டேட்டா டைப்ஸ் முதலாவது இன்டெஜர் என்று சொல்லுவோம். அதை இன்டெஜர் இன்டெஜர். அடுத்தது தசமதானத்துல ஃப்ளோட் வச்சுக்கொள்வோம். அதே மாதிரி கணக்க வேல்யூஸோ ஒன்றே பேருக்குள்ள வச்சிருக்கிறாக்கள லைக் லைக் என்ன சொல்றது, சீக்வன்ஸ் வேல்யூஸ் சொல்லுவோம். அதை லிஸ்ட் அல்லது டுப்பிள்ஸ் சொல்லி கேட்போம், ரைட்? அதே மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் கன்செப்டை வச்சிருக்கிறதுல பூல் சொல்லுவோம், பூலியன் வேல்யூஸ். இதே மாதிரி செட் டைப் இருக்குது, பைட்ஸ் இருக்கு, பைட்ஸ் டெஸ்ட் அரே இருக்குது, டெக்ஸ்ட் டைப் இருக்குது, டெக்ஸ்ட்டுகள் அதான் என்னது ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரிங், பூல், லிஸ்ட், டுப்பிள், ஃப்ளட், இந்த மாதிரி பல டேட்டா டைப்ஸ் இருக்கு. இது மைண்டுக்குள்ள நீங்க வச்சுக்கொள்றதுக்கு, வெளியால நாம அதெல்லாம் சொல்லி டிஃபைன் பண்ண தேவை. பட் தீஸ் ஆர் த டேட்டா டைப்ஸ் என்ன சொல்றது, வி கேன் ஆக்சுவலி யூஸ் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங். அப்ப என்னென்ன டைப், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? உதாரணத்துக்கு வேரியபிளை பற்றி தான் போகும். சில டைம் டக்குன்னு இன்ட்ரெஸ்ட் வராது, ஏன்னு சொன்னா புதுசா படிக்கிறோம் என்றும் இருக்கலாம், மேபி லைக் ஏலவன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த கன்செப்டுகள் வரும்போது நாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து போற மாதிரி தான் இருக்கும். அதனால ஆல்ரெடி உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வேண்டாம், இது போறா தான் இருக்க வாய்ப்பு இருக்கும், கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, ரைட்? இப்போதான் அதுக்கு நான் இதுலயே பாருங்க பிரிண்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நேம் இல்ல, ஃபர்ஸ்ட் நேமோட டைப். அப்ப பாருங்க டைப் பிராக்கெட், வித்தின் த பிராக்கெட் ஃபர்ஸ்ட் நேம். அதே மாதிரி அடுத்தது பிரிண்ட் பண்ண போறேன், டைப் பண்ண போறேன். இல்லைங்க guys, பாருங்க ஒரு ஒரு நிமிஷம். ரைட். ஸோ அப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த டைப்ல நாம இன்னொரு வேரியபிள் வச்சிருக்கோம் தானே, ஏபிசி அண்ட் சியை கொடுப்போம் வேணே. ஸோ ஜஸ்ட் சி. ஸோ அப்போ இங்க ரெண்டு விதமான டேட்டாக்களுக்கு இந்த டைப்பை கேட்க போறோம். பாருங்க அதோட ரன்னிங் எப்படி இருக்கு அப்போன்னு சொல்லி, ஐம் ஜஸ்ட் ரன்னிங் த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஹியர் யூ கேன் சி, இப்போ என்ன காட்டியிருக்கு. ஸோ ஹலோ ஜோன் பர்கர், அது வளமையானது. அடுத்த அவுட்புட், அடுத்த கடைசி அந்த நேம், நடுவில் பாருங்க அந்த ரெண்டு அவுட்புட். இது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் என்ன, முதலாவது ஸ்ட்ரிங் காட்டியிருக்கு, ரெண்டாவது இன்ட். ஸோ அப்போ ஆக்சுவலியாக நாம டிஃபைன் பண்ண தேவை, இந்தந்த டேட்டா டைப் தான் யூஸ் பண்ண போறோம். நம்ம கொடுக்குற வேல்யூவை பேஸ் பண்ணி அதுவே டேட்டா டைப் சூஸ் பண்ணிக்கொள்ளும். பட் அந்த டேட்டா டைப் எனக்கு என்னன்னு தெரியும்னு சொன்னா we can dump that, ரைட்? ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி தேடிக்கொள்ளலாம், ரைட்? இதுவும் ஒரு விதமான கன்செப்ட். அப்போ வேரியபிள்ஸ், இந்த டேட்டா டைப்ஸ் கன்செப்டுகள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. இதுகளுக்குள்ள நீங்க இந்த விஷயங்களை புரிஞ்சு கொள்ற மாதிரி இருக்கணும். இப்போ டேட்டா டைப்ஸ் கணக்கு இருக்கு, பட் திஸ் இஸ் த திங், சரிதானே? நாம போக போக பார்ப்போம். ஆல்ரெடி நீங்க பைத்தானுக்குள்ள ஏதாவது ஒரு அனுபவங்கள் இருந்திருக்கலாம், ஏ லெவல்ஸ் என்ற ஒரு கன்செப்ட் வந்திருந்தால். ஆனாலும் இந்த இன்ட்ரடக்ஷன்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலா இருக்கணும் மைண்ட்ல, ரைட்? இந்த வேரியபிள்ஸை கிரியேட் பண்றது, இதை யூஸ் பண்றது, இந்த ஃபிளட்டிங் டைப் நம்பர்ஸ், இந்த கன்செப்டுகள், தென் காஸ்டிங், இந்த விஷயம் காஸ்டிங் அது பிறகு நாம கதைப்போம், இப்போ வேணாம். பட் திஸ் த திங், பேசிக்கா இந்த விஷயம். இப்போ நாம எங்களோட வாட் இஸ் தட் கோல்டு லைக் ஆப்ரேஷன்ஸ்குள்ள வருவோம். சரி, இன்றைக்கு நாம பார்க்க வேண்டியது அடுத்த விஷயம் ஆப்ரேஷன். அப்புறம் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல மிச்சத்தை பார்ப்போம், சரியா? அப்போ ஆப்ரேஷன் என்று வரதான் கொஞ்சம் இனி வரப்போற நாட்களுக்கு லாங்கா போகும். இன்றைக்கு நாம அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இந்த விஷயங்களை பார்ப்போம். ஸோ ஆப்ரேஷன்ஸ் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன சொல்லுங்க பாப்போம். சும்மா மேபி லைக் முன் அனுபவங்களை வைத்து.
என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வேரியபிள்ஸை வச்சு செய்யலாம் தெரியுமா? நார்மலா இந்த அரித்மெட்டிக் எண்கணித ஆப்ரேஷன்ஸ் என்றால் என்னென்ன எண்கணித செயற்பாடுகளை கேட்குது. ரைட், வெரி குட், சந்தோஷம். பட் அது ஆப்ரேட்டர்ஸ் தான். ஆனால் வாட் இஸ் இட் கால்ட், லைக் அது எண்கணித ஆப்ரேஷன்ஸ் இல்லை. அது என்ன ஆப்ரேஷன்? லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். என்ன அதுகள்? லாஜிக்கல் ஆப்ரேஷன். சரியா? அப்ப எண்கணித ஆப்ரேஷன்ஸ் அந்த எண்கணித செயற்பாடுன்றது என்ன? பிளஸ் மைனஸ் டிவிஷன் அந்த கன்செப்ட் தான். அதுக்கு பிறகு ரிலேஷனல், எது? கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஈக்குவல் டு, அதுகள். தென் அதுக்கு பிறகு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஓர் நாட். ஸோ இதான் அந்த கன்செப்ட். சரியா? அப்ப நம்ம பைத்தான்ல ஆப்ரேட்டர்ஸ் ஒரு விஷயம் வரும்போது, பைத்தான்ல ஆப்ரேட்டர்ஸ் ஒரு விஷயம் வந்தா பேசிக்கா பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் ஒரு விஷயத்தை கழிச்சோம்னு சொன்னா, பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் கழிச்சோம்னு சொன்னா, பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் பேசிக்லி த ஃபர்ஸ்ட் திங் arithmetic operators. ஸோ arithmetic operators சொல்லுவோம். arithmetic operators உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். arithmetic operators பைத்தான்ல நம்ம செய்யக்கூடிய ஆப்ரேஷன்ஸ்ல முதலாவது விஷயங்கள் இந்த arithmetic operations. அதாவது addition, then subtraction, then multiplication, then division, then modulus. modulus இப்போ பிளஸ்ன்றது கூட்டுத்தொகையை காண்றது addition. சப்ட்ராக்ஷன்ன்றது டிஃபரன்ஸ், எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றதை காண்றது. மல்டிபிளிகேஷன்ன்றது ப்ராடக்ட், பெருக்கத்தை கண்டுபிடிக்கிறது. டிவிஷன் என்றது எத்தனை டைம்ஸ் இருக்கு என்று கண்டுபிடிக்கிறது. மொடியூலஸ்ன்றது எவ்வளவு மீதி இருக்கு, ரிமைனிங் எவ்வளவு மீதி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. இதை தவிர 2 ஸ்டார் போடுற ஒரு விஷயம் இருக்கு, அதாவது எக்ஸ்போனன்ஷியல், அடுக்கு. எக்ஸ்போனன்ஷியல் சொல்லுவோம். எக்ஸ்போனன்ஷியல் சொன்னா மேபி லைக் இப்போ எக்ஸோட 2ஆம் அடுக்கு, அதுக்கு தான் உண்மையான ஆப்ரேஷன்ல நம்ம எப்படி சொன்னா எக்ஸ் தர தர 2 அப்படின்ற மீனிங். அதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இப்படி நாம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் கொஞ்சம் இருக்கு, அதுதான் நாம இப்போ செஞ்சு பார்க்க போறோம். தென் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸுக்கு பிறகு, அது முதல் செஞ்சு பார்த்துட்டு, ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் என்று சொன்னா ரைட், ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் நியூ ஃபைல். இது கூட போயிட்டுலாம். ஸோ நியூ ஃபைலை கிரியேட் பண்றேன், ஜஸ்ட் க்ளோசிங் ஆல் தி ஸ்டப்ஸ். ஸோ நியூ ஃபைல் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் போட்டு py பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்றேன். யூ நோ தட் நான் ஜஸ்ட் 2 வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். num1 ஈக்குவல் டு 5, தென் num2 ஈக்குவல் டு 2, தென் ரிசல்ட்ஸ் ஈக்குவல் டு num1 பிளஸ் num2. இப்ப பிரிண்ட் பண்ண போறேன். என்னத்த? what is that called? results is என்றது வந்து பிளஸ் அதோட ரிசல்ட்ஸ். ரிசல்ட்ஸ் இஸ் என்ற வசனத்தோட ரிசல்ட்ஸ், உண்மையான ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் இது 5 2 கூட்டினா என்ன? நான் இதை காப்பி பண்ணிக்கொள்றேன், திருப்ப பேஸ்ட் பண்றேன். ஜஸ்ட் பேஸ்டிங் இட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன். ஸோ முதலாவதுல ரிசல்ட்ஸ் பிளஸ், அடுத்ததுல மைனஸ், அடுத்ததுல இன்னொரு மல்டிப்ளிகேஷன், அடுத்ததுல டிவிஷன், அடுத்ததுல மொடியூலஸ், மேபி லைக் அடுத்ததுல எக்ஸ்போனன்ஷியல். சேவ் பண்றேன், இப்ப ரன் பண்றேன். லைக் ஸோ பிளஸ் கன்காட்டினேஷன் ஆப்பரேட்டர். டெக்ஸ்ட்டுக்கு இது ஓகே, மற்றதுக்கு நாம கமா பாவிக்கணும். ஸோ கன்காட்டினேட் ஸ்ட்ரிங்குக்கு தான் பிளஸ் அக்செப்ட் பண்ணும், பிளஸ் வந்து ஸ்ட்ரிங்குக்கு தான் அக்செப்ட் பண்ணும், இன்டெஜருக்கு இல்லை. அப்போ நாம 2 கன்காட்டினேஷன் ஆப்பரேட்டர் இருக்கு. யூ நோ தட் என்னது? ஸோ கமா. ஸோ ஜஸ்ட் forget it. All right. So I'm just serving it again and running it again. So here you can see the output. Like results is 7. So 5 plus 2, you know that 7. And difference 5 minus 2, 3. Results is 5 into 2, 10.
அடுத்தது தசமதானம். அப்ப எத்தனை தடவை? 5 2 பிரிச்சா 2 5. தென் மீதி 5 2 பிரிச்சா ஆக்சுவலி மீதி 1. ஏன்னா 5 2 பிரிச்சா 2 4 மீதி 1 எழுதி தான் திரும்ப நம்ம தசத்தை குத்தி சைவராக்குறோம். ஏன்னா அப்ப அது உண்மையிலே ஆக்சுவலி மீதி 1. தென் 5 5 2 அடுக்கு அப்படின்னு 5 தர 5. அப்ப 5 25. இதுதான் முதல் அரித்மெட்டிக் ஆபரேஷன் செய்யற வேலை. இந்த கன்செப்ட் புரிஞ்சிட்டுதான்? ரைட். பேசிக்கா இதைத்தான் நாம என்னன்னு சொல்றோம்? அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் சொல்றோம். ஜஸ்ட் ரைட். ரைட். ஸோ இப்போ இதில் நான் இதில் ஒரு கமெண்ட் அடிச்சு வச்சுக்கொள்றேன். என்னென்ன? ரைட். ஸோ ஐம் ஜஸ்ட் what is that called? Like arithmetic operators. சேவ் பண்ணிக்கோ. ரைட். ஸோ இப்போ இதில் இது arithmetic operators. ஓகே. அடுத்தது என்ன ஆப்ரேட்டர்ஸ்? யூ நோ தட் arithmetic operatorsன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ன்றா ஒன்றும் இல்லை, அதுக்கும் கொஞ்சம் ஈஸியான ஆள் தான். பட் நாம் அதையும் பார்க்கத்தான் வேணும். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ன்றா என்னண்டு. ஸோ நாம் இப்போ கதைச்சோம் இல்லையா, இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எப்படிப்பட்ட ஆக்களோ அவையோட சம்பந்தப்பட்ட இன்னொரு ஆள் தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் உதாரணத்துக்கு எனக்கு ஒரு சும்மா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. லைக் எக்ஸ் ஈக்குவல் 7. ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்னா என்ன ஆன்சர்? எக்ஸ் 7 இப்போ எக்ஸ் பிளஸ் 3 என்ன ஆன்சர்? 10. இப்ப வெறுமனே பிரிண்ட் எக்ஸ் கொடுத்தா என்ன ஆன்சர்? எக்ஸ் பிளஸ் 3க்கு பிரிண்ட் இப்போ எக்ஸ் 3 கூட்டினா 10. ஓகே, இதுக்கு 7. ரைட், குட். இப்ப எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் 3. எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் 3 நான் முதலே சொல்லிட்டேன். கம்ப்யூட்டிங்ல எப்படி வாசிக்கணும்? பின்னுக்கு இருந்தா வாசிக்கணும், இப்படி வாசிக்கூடாது. அப்ப எக்ஸோட 3 கூட்டினா இனி புது எக்ஸ் எக்ஸ், அதான் நம்ம மீனிங். அப்ப இப்ப பிரிண்ட் எக்ஸ கொடுத்தா என்ன விட? 10. திஸ் இஸ் த திங். இதுதான் ஒரு ஒரு ஆக்சுவல் திங். அப்ப எக்ஸோட 3 கூட்டி இனி எக்ஸுக்குள்ள புதுசா போடுங்க. அப்ப இனி எக்ஸ் புது எக்ஸ் வந்து 10. இந்த வேலையை எப்படி எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் 3 என்று வரும்போது இங்கேயும் எக்ஸ் தான் வர, இங்கே எக்ஸ் தான் வர. அப்ப இவரே இப்படி பிரிச்சு எழுதுவான் அப்படின்றதுக்காக கொன்றப்பட்ட ஒரு ஆப்பரேட்டர்ஸ் தான் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ். அவையில் அப்ப என்ன நடக்கும்டா, எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் 3. அப்ப இந்த 3 இங்க இருக்கும், இந்த பிளஸ் ஈக்குவல்ன்றது இந்த பிளஸும் ஈக்குவலும், எக்ஸ் அப்படியே இருக்கும். இப்ப இதை விரிச்சு எழுதுறது தான் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் 3. உதாரணத்துக்கு ஏ மைனஸ் ஈக்குவல் 2 அண்டா அதன் அர்த்தம் ஏ ஈக்குவல் ஏ மைனஸ் 2. இப்ப செட் இன்டு ஈக்குவல் 3 அண்டா அதன் அர்த்தம் செட் ஈக்குவல் செட் இன்டு 3. செட்டை 3ஆல பிரிக்கினா என்னவோ அதான் இனி புது செட். ஏல இருந்து 2 கழிச்சா என்னவோ அதான் இனி புது ஏ. எக்ஸோட 3 கூட்டினா என்னவோ அதான் இனி புது எக்ஸ். இந்த விளக்கத்து தான் நாம அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் ஒரு பேர்ல ஒன்று எழுதுறோம். அதாவது பிளஸ் ஈக்குவல் மைனஸ் ஈக்குவல் இன்டு ஈக்குவல். அதை விரிச்சதுன்னா இப்படித்தான் விஷயம் வரும். அந்த அந்த கன்செப்ட் புரிஞ்சுதான். இதான் அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் செய்யற வேலை, வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சுதா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்போ உண்மையிலே உங்களுக்கு விளங்கிட்டான்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. லைக் எக்ஸ்ன்றது 6. ஒரு ஸ்டேட்மெண்ட் தந்திருக்காங்க, எக்ஸ் மொடியூலஸ் ஈக்குவல்
2. எக்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் 2. இப்போ நான் இதுக்கு பிறகு பிரிண்ட் பண்றேன் எக்ஸை. விட என்ன? அவுட்புட் என்ன? அவுட்புட் என்ன? வெரி குட். ஏன் ரெண்டு ஜீரோ? ஏன்னா எக்ஸ ரெண்டால பிரிச்சா, அதாவது எக்ஸ ரெண்டால பிரிச்சா வார மீதி சைவர். எக்ஸ் ரெண்டால பிரிச்சா சமனா பிரிவட்டும் சைவர் தான் மீதி. இந்த சைவர் தான் இனி புது எக்ஸ். அதான் அந்த எக்ஸ் சமன் எக்ஸ் இன்டூ, சாரி, எக்ஸ் மாடியூல். அப்ப எக்ஸ் வந்து புதுசா சைவர். ரைட், குட். ஸோ இதுதான் அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ். இது அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ், இது அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ். இதைத்தான் நாம வந்து ஆப்பரேட்டர்ஸ்ல மெயினா கதைக்க போற ஆக்கம். ஸோ அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ். ஸோ இதுதான் அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ். ஸோ நாளைக்கு நாம ரிலேஷனல் ஆப்பரேட்டரையும் லாஜிக்கல் ஆப்பரேட்டரையும் பார்ப்போம். அதுக்கு பிறகு கொஞ்சம் விஷயங்களை பார்த்து கொஞ்சம் கேள்விகள் செய்துட்டு பிறகு அடுத்தடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். இந்த நேரமா பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா, நான் கொஞ்சம் ஸ்லோவாவே கொண்டு போக பாக்குறேன். நான் ரெண்டே கணக்கு டக்கு டக்குன்னு சொன்ன மாதிரி இருந்தான்னு தெரியல. நான் உங்களுக்கு விளங்கி இருந்தால் ஓகே, விளங்காட்டி எடுக்க நான் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரதும் எனக்கு ஓகே தான். பட் நான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் செக்மெண்டா தான் கொண்டு போறேன். எடுத்த உடனே அவ்வளோத்தையும் கட்டி கொண்டு போக முடியாது. ஏன்டா இது ஒரு செமினார் இல்லை. இந்த 1 மந்த்ல நம்ம ஸ்லோவா 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சு கொண்டு போவோம். நாளைக்கு மட்டும் ஆப்பரேட்டர்ஸை பார்த்துட்டு தென் நாங்கால சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து வந்து நான் ஃபுல்லா கொண்டு வரேன். தென் கடைசி நான் ஒரு சின்ன எக்ஸாம் ஒன்றும் பேப்பர். சரிதானே? ஸோ திஸ் இஸ் த திங். நீங்க அங்கே திருப்பி அட்வான்ஸுக்கு போறீங்கன்னா அது உங்களோட விருப்பம். அங்கே நம்ம அதை என்னட்டு பார்த்துக்கா இப்போ. பட் இங்க முதல் தேவையான இந்த விஷயம் காரணம் நம்புறேன். அதன்படி போவோம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் இந்த பைத்தான் கிளாஸ் சம்பந்தமா என்கிட்ட கேட்கணுமா? ஆல்ரைட், தென் நாளைக்கு 5 மணிக்கு கிளாஸ்ல சந்திப்போம். until then take care, bye bye, have a good, you can leave right.